ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 12 எபிசோட் 254 பார்க்க போகிறோம். ஓப்பனிங்லேயே பேரடைஸ் ஐலாண்டில் காட்டுவாங்க. கில்லர் பி தண்ணிக்குள்ளே ஃபுல்லாக சர்ச் பண்ணி பார்த்துட்டு என்னோட டார்கெட் கையை விட்டு போயிருச்சு, அந்த ஸ்பை வேலையை காட்டிட்டான், அவங்க நோக்கத்தை புரிஞ்சுக்கணும்னு பார்பி. இதுக்கப்புறமா காய் கிட்ட காட்டுவாங்க. தலைவன் ஆல்ரெடி 8 இன்னர் கேட்ஸை யூஸ் பண்ணியிருப்பார் இல்லையா, அதனால ரொம்பவுமே எக்ஸாஸ்ட் ஆகி கிடப்பாரு. நருட்டோ புஷிப்ரோ சென்சே உங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சி லிஃப்ட் பண்ணவும் வழி தாங்க முடியாமல் கத்துவாரு. ஏன் மட்டும் நருட்டோ கிட்ட 8 இன்னர் கேட்ஸை யூஸ் பண்ணுறது மூலமா சைட் எஃபெக்ட் நடக்கும், அந்த வகையில் இப்போ அவர் உடம்ப தொட்டாங்க கூட அவருக்கு ஏற்படுற வலிங்கிறது ரொம்பவுமே அதிகமா இருக்கும் பாரு. நருட்டோ சாரி எனக்கு தெரியாதுன்ட்டு அப்படியே காய கீழே விட்டுருவான். தரையில அடிக்கவும் மனசு இன்னும் கத்துவாரு. சாஃப்டா பண்ணுடான்னு பாரு யாமட்டோ. இதுக்கப்புறம் மோட்டோயை காட்டுவாங்க. எனிமியோட வாட்டர் பிரசன்ட் ஜுட்சுனாலேயே நம்மளோட இன்டெல் லீக் ஆயிருக்குங்கிற தகவல் அனுப்ப முடியாம போச்சுட்டு பேப்பர் மடிச்சிட்டு இருப்பாரு. எவோபா எதிரி இங்க வரைக்கும் வந்துட்டு போயிருக்கானா, இப்ப அவங்களுக்கு இந்த லொகேஷன் பத்தி தெரிய வந்திருக்கும் அப்படின்ட்டு ரொம்பவுமே சைலண்டா எவோபா சீக்கிரமா பிஎன் நருட்டோவை இங்க இருந்து இடமாத்தி ஆகணும். எனிமிஸ் எப்ப வேணாம் இமிடியேட்டா ஆக்ஷன் எடுத்து இங்க வரக்கான வாய்ப்பு இருக்குன்னு பாரு. நீங்க சொல்ல வரது புரியுதுன்ட்டு மோட்டோயி மெசஞ்சர் அவ்வளோ சமன் பண்ணிட்டு அது காலில் மெசேஜை கட்டிட்டே அவங்க ரெண்டு பேத்தையும் போட்ல அனுப்ப முடியாது, அவங்க இங்கேயே இருக்கட்டும் பாரு. நருட்டோ காய தொல்லை பண்ணிட்டு இருக்கவும் யாமட்டோ அவரை தனியா தான் விடாண்டான் பாரு. மோட்டோயி மாஸ்டர் பி எப்படி போச்சுன்னு சொல்லி கேட்கவும் ஒன்னும் இல்ல சொதப்பல் தான்ட்டு போவாரு. எவோபாக்கு மோட்டோயி பிஎன் நருட்டோவை இந்த ஐலாண்ட்லயே வச்சுக்கலாம்னு சொன்னதுதான் குழப்பமா இருக்கும். அதை பத்தி கொஸ்டின் பண்ணவும் மோட்டோயி உங்களால மேப்ல இல்ல இந்த ஐலாண்டை கண்டுபிடிக்க முடியாது, அவங்க ட்ரையே பண்ணாலும் இது ஒன்னும் அவ்வளவு சிம்பிள் இல்லைன்ட்டு மெசஞ்சர் அவ்வளவு தாட்டி விடுவாரு. அப்புறம் அதுக்கான காரணம்னு சொல்லும் போது காய் நீங்கமே சமன் பண்ணிருப்பாரு இல்லையா, அதுவும் ஒரு பெரிய டர்ட்ல பாத்துருக்கோம். அங்க காட்டுவாங்க நீ ரொம்ப பெருசா இருக்கீங்க நீங்கமே, அந்த டர்ட்ல அதுக்கு இல்ல நான் சின்னதா தான் இருக்கேங்கோ, அதுக்கான வாய்ப்பே இல்லைன்ட்டு நீங்கமே இது வரைக்கும் அளவுக்கான பெரியாமையை பத்தி நான் பார்த்ததும் இல்ல கேள்விப்பட்டது இல்லைங்கோ. எவோபா ஷாக்ல கத்துற சவுண்ட் கேட்கும். என்னங்க சொல்றீங்கன்னு கேட்பாரு. மோட்டோயி அதேதான், இது நகர்ற கோட்டை, இது நகரக்கூடிய தீவுன்னு பாரு, பழங்காலத்துல இருந்தே ஹிடன் கிளவுடால வளர்க்கப்படுற பெரிய ஆமதா இதுன்னு பாரு. எவோபா ஷாக் ஆவாரு. டக்குன்னு காய் கத்துறத காட்டுவாங்க. நருட்டோ தான் காயை தொல்லை பண்றான்னு பார்த்தா பியும் போய் தொட்டு பார்த்து விளையாண்டு இருப்பாரு. மோட்டோயி நம்ம எங்க இருக்குங்கிறது எதிரிக்கு தெரியுங்கிறதுல நான் ஷுவரா இருக்கேன், இருந்தாலுமே போட்ல டிராவல் பண்ணி ஹிடன் கிளவுடுக்கு போறக்கு இங்க இருக்க எதே சேஃப் தான் பாரு. அது மட்டும் இல்லாம நருட்டோவும் ஒரு டாப் சீக்ரெட் டெக்னாலஜிக்கல் சர்வே மிஷனுக்கு வந்திருக்கிறதா தானே சொல்லப்பட்டிருக்குன்ட்டு திடீர்னு வேற பக்கம் கூட்டிட்டு போனா அவனுக்கு சந்தேகம் வந்துரும்லன்னு பாரு. காய் இது சீரியஸாவே வலிக்குதுன்னு கத்துவாரு. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் சூப்பர் சீக்ரெட் எஸ் ரேங்க் மிஷன் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. காய கட்டுவாங்க. ரொம்பவே முடியாம படுத்துட்டு இருப்பாரு. எவோபா டாப் சீக்ரெட் மிஷனை பத்தி நருட்டோக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. ஸ்க்ரால்ல இருக்க கண்டென்ட்ஸ் படிச்சு சொல்லுவாரு. இப்போதைக்கு 5 கிரேட் நேஷன்ஸுமே பெரிய பிரச்சனையில இருக்கு, கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன். அந்த வகையில இப்போதைக்கு ஷினோபி அப்புறம் சாமுராய் யூனிட்ஸ் மட்டுமே பத்தாது பேட்டிலுக்கு இறங்க, அதனால ஸ்பெஷலா அனிமல் யூனிட் ஃபார்ம் பண்ண போறோம். அனிமலோட ஜின்சுரிக்கியா இருக்கு அவங்க டிசைட் பண்ணிட்டு இல்ல நருட்டோ உசுமாக்கி மாறி அனிமல்ஸ் கிட்ட அன்பா இருக்க வந்தான் இந்த ஒரு அனிமல் யூனிட்டை ஃபார்ம் பண்ணி லீட் பண்ணணும் பாரு. யாமட்டோ மோட்டோயி கிட்ட அது சைல்டிஷா இருக்குது, வேலைக்காகுமான்னு சொல்லி கேட்பாரு. வேற வழி இல்ல, வேலைக்காய் தான் தீரணும் பாரு மோட்டோயி. ஸ்க்ரால ஃபுல்லா படிச்சு முடிச்சா எவோபா இதுதான் உனக்கான டாப் சீக்ரெட் டெஸ்ட் ரேங்க் மிஷன், விடாமுயற்சியோட வேலை செய். ஹிடன் லீஃப் வில்லேஜோட 5th ஹோகாகே சுனாடைன்னு சைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. எவோபா படிச்சு முடிச்சுட்டு ஸ்க்ரால க்ளோஸ் பண்ணுவாரு. நருட்டோ சைலண்ட் இருக்கிறத பார்த்துட்டு சுத்தி இருக்க எல்லாருமே பயப்படுவாங்க. நருட்டோ எதுன்பா எல்லாரும் ஷாக் ஆவாங்க. இப்படிப்பட்ட மிஷனை தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்மா. நருட்டோ எல்லாத்துக்கும் தூக்கி வாரி போட்டுரும். எப்ப பார்த்தாலும் பீப்புளை கோஆர்டினேட் பண்ற வேலையை ஷிகமாரு கிட்ட தான் கொடுப்பாங்க, இப்ப எனக்கு கொடுத்துருக்காங்கன்ட்டு நருட்டோ ஆனந்த கண்ணில இருப்பான். பீப்புள் இல்ல அனிமல் பாரு எவோபா. யாமட்டோ நருட்டோ கிட்டே விட்டுறலாம், அவன் எதையுமே நோட்டீஸ் பண்ணலின் பாரு. மோட்டோய் ஜின்சுரிக்கி வினோதமானவன் கேள்விப்பட்டிருக்கேன், இப்பதான் லேசா பாக்குறேன் பாரு. நருட்டோ செம்ம எக்ஸைட்மெண்ட்ல இருப்பான். லேடி சுனாட இப்பதான் நான் புரிஞ்சு வச்சிருக்காங்க, என்னோட லீடர்ஷிப் ஸ்கில்ஸை டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க போலன்பான். அப்புறம் இந்த மிஷனை ஸ்டார்ட் பண்ணலான்னு கத்துவான். கில்லர் பினி போய் அந்த வேலையை பார்க்க போறேனா, நான் போய் என்னோட புது ரேப்கான வேலையை பாக்குறேன்ட்டு இதுக்கப்புறமாலாம் நான் உனக்கு கடன்படல, நான் உனக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டேன் பாரு. இப்பெல்லாம் பேசுறத விடுங்க, முதல்ல வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இந்த ஐலாண்ட்ல இருக்க அனிமல்ஸை பத்தி உங்களுக்கு தான் நல்லா தெரியும் சொல்லி கேட்பான் நருட்டோ. கில்லர் பி கிங் கிட்ட கேளு, அவன் தான் இந்த ஐலாண்டோட பாஸ்ன்னு பாரு. கிங் அண்ட் நருட்டோ திங்க் பண்ணுவான். ஆரம்பத்துல ஒரு கோயில வந்திருக்கும் இல்லையா, அதுகிட்ட போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருப்பான். இந்த ஐலாண்டோட ஸ்ட்ராங்கஸ்டான அனிமல்ஸை தேடி வந்திருக்கன்பா. கிங் கத்துறதுல நருட்டோ மூஞ்சில பாதியச்ச தெரியும். நருட்டோ நீ கத்துற ஆனா என்ன பேசுறன்னு புரியலையன்பா. திடீர்னு ஒரு வாய்ஸ் கேட்கும். மாஸ்டர் கிங் உன் லாயல்ட்டிக்கான ப்ரூஃப் காட்ட சொல்றாருன்னு கேட்கும். லாயல்ட்டி ப்ரூஃப்ன்ட்டு ஷாக் ஆக நருட்டோ இரு அந்த வாய்ஸ் நான் கேட்டிருக்கேனேன்ட்டு காண்டா நிஞ்சா ஆஸ்ட்ரிச் தானன்ட்டு பாப்பான். திரும்பவும் லீஃபை விட்டு தப்பிச்சிட்டேன்னு சொல்லி கேட்பான் நருட்டோ. காண்டார் ஆக்சுவலா நீங்க வந்த ஷிப்ல தாண்டா நானும் இருந்து தப்பிச்சு வந்துட்டேன், இப்போ நான் ஃப்ரீ ஆயிட்டேன், சுதந்திரம் கிடைச்சிச்சுன்னு கத்துவோம். நருட்டோ துரதிருஷ்டவசமா இப்ப இந்த
இந்த ஐலாண்ட்ல இருக்க ஸ்ட்ராங்கஸ்டான அனிமல்ஸ்லாம் நடக்க போற போர்ல அனிமல் யூனிட்ல இருந்து சண்டை போட போறாங்க. அதுக்காக நீ என் கூட சேர்ந்து வேலை செய்ய போறேன்பா. நானா போருக்கு வரமாட்டேன்னு காண்டார் சொல்லவும் நருட்டோ அப்படின்னு அந்த டீலை நல்லா கேட்டுக்கன்ட்டு எனக்கு நீ அனிமல் டிரான்ஸ்லேட்டரா வேலை செஞ்சினா நான் உன்னை அப்படியே போக விட்டுறான்பா. காண்டார் வேற வழியே இல்லாம ஒத்துக்கும். இந்த ப்ரூஃப் ஆஃப் லாயல்ட்டி கேட்டிருக்கும்ல அது நருட்டோவை கிஸ் பண்ணும். காண்டார் மாஸ்டர் கிங் அதோட அன்பை கிஸ் மூலமா காட்டுறது தான் ப்ரூஃப் ஆஃப் லாயல்ட்டின்னு சொன்னாருன்பா. விடுங்கடான்பா நருட்டோ. கிங் தூக்கி போட்டு திரும்ப பேசும். காண்டார் உனக்கு என்ன தேவைங்கிறது அவருக்கு புரிஞ்சுச்சா ஹெல்ப் பண்றதா சொல்றாருங்கோ. அவரை தாண்டி இந்த ஐலாண்ட்ல ஸ்ட்ராங்கஸ்டா இருக்கவங்க டான் த ஜெயண்ட் கோவாலா, சூஜி த ஜெயண்ட் பென்குயின், அப்புறம் பெரிய முட்டாள் இல்ல பெரிய ஹிப்போ பாஸ் ஹிப்போன்கோ. காண்டார் கிங் பேசாதது அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்கும். அதெல்லாம் தாண்டி அவர் என்ன சொல்றாருன்னா அவங்க 3 பேர் மட்டும் ஃபேஸ் டு ஃபேஸ் பாத்துக்கிட்டா இந்த ஐலாண்டை காணாம போயிருங்கிறாருங்கோ. நருட்டோ அப்படின்னா அதுக்குள்ள பயமுறுத்தக்கூடிய அனிமல்ஸ் பார்ப்பான். டக்குன்னு பார்த்தா மொத்த இடமுமே அதிரும். பயங்கர புழுதியா இருக்கும். பார்த்தா அவங்க சொன்ன 3 பேர் தான் அடிச்சிட்டு இருப்பாங்க. 3 பேர்த்த பார்த்தா நருட்டோ ஆல்ரெடி சண்டை போட்டு தான் இருக்காங்க போலான்ட்டு ஷாக் ஆவான். எல்லாம் நருட்டோ முறைச்சு பார்க்கவும் நானும் ஒன்றும் பண்ணலேன்பா. கிங் வந்திருக்கும் எல்லாமே பார்த்துட்டு பயப்படுங்க. இவங்கள கிங் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் போலான்ட்டு நருட்டோ பார்ப்பான். 4 பேத்துக்குள்ள பேச்சுவார்த்தை போகும். நருட்டோ அவங்க என்ன பேசுறாங்கன்னு சொல்லி காண்டார் கிட்ட கேட்பான். 4 பேருக்கு சேர்ந்தெல்லாம் என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்ட்டு காண்டார் ஏதோ காதல் பத்தி போல இருக்கு. ஒரு ஃபீமேல 4 பேரும் காதலிக்கிறாங்கன்னு நருட்டோ என்ன சொல்றேன்ட்டு ஷாக் ஆவான். எல்லாரும் அவங்க காதலுக்காக போராடிட்டு இருக்காங்க காண்டார் இப்போதைக்கு மாஸ்டர் கிங் அவளையே கூட்டிட்டு வந்து நம்மள யார் வேணும்னு அவரே முடிவு பண்ணிக்கிட்டு கிங் தீர்ப்பு கொடுத்திருக்கதா சொல்லும். நருட்டோ அதுவும் நல்ல ஐடியா தான்பா. இந்த இடத்துக்கு ரவுண்டா ஒரு ஆப்ஜெக்ட் வரும். அந்த 4 அனிமல்ஸும் ஷாக் ஆகும். நருட்டோ என்ன தெரிஞ்சுட்டு பாப்பான். பக்கத்தால வந்திருக்கும். இது பேர் அர்மாடிகோ. அவங்க 4 பேர் சண்டை போட்டு இருந்தாங்க இல்லையா அந்த பொண்ணே தான். இதுல ஒரு ரகசியம் இருக்கு, அது கடைசியில பாப்போம். அர்மாடிகோ நருட்டோவை பார்த்துட்டு வைக்கப்படும். நருட்டோ என்ன தெரிஞ்சுட்டு பாப்பான். பின்னாடி வந்து 3 அனிமல்ஸ் பயங்கர கோவமா கத்திட்டு இருக்குங்க. கிங் திடீர்னு கத்தும். நருட்டோ என்னன்னு பார்க்கவும் காண்டா டிரான்ஸ்லேட் பண்ணும். அவர் அர்மாடிகோ எனக்கானவன் சொல்றாருங்க. 3 பேத்தையுமே போட்டு பொழந்தெடுக்கும் கிங். அர்மாடிகோ பேசவும் காண்டா டிரான்ஸ்லேட் பண்ணும். எனக்காக இப்படி அடிச்சுக்காதீங்க, நான் ஒன்னும் யாருக்கும் சொத்து கிடையாதுங்க. டக்குன்னு நருட்டோ கிட்ட போயிட்டு நான் இவனை தான் காதலிக்கிறேன்றோம். காண்டர் அதை டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு பயங்கரமா கத்தி சிரிக்க ஆரம்பிச்சிடும். நருட்டோக்கே மனசு இருக்காது. 4 பேர் ஒன்னு சேர்ந்துருவாங்க. காண்டார் அவங்க 4 பேரும் சேர்ந்து உன காலி பண்ண போறதா முடிவு பண்ணிட்டாங்க. நருட்டோ நைஸ் எஸ்கேப் ஆவான். ஹார்மோடிக்கோ சேஸ் பண்ணும். அப்புறம் இவங்க 2 பேர்த்த மற்ற 4 அனிமல்ஸும் சேஸ் பண்ணும். இதாண்டா வாய்ப்புன்ட்டு காண்டார் போர்லாம் நான் சண்டை போட போறதா இல்ல, நான் இப்ப ஃப்ரீ ஆயிட்டேன், சுதந்திரம் கிடைச்சிச்சுட்டு ஓடிடும். இதுக்கப்புறமா மாதராவோட ஹைட் அவுட்ல கட்டுவாங்க. காபுட்டோ 8 and 9 டெல்ஸ் இருக்க இடத்துக்கு நானே போறேன்பா. ஏன்னு சொல்லி கேட்கவும் நான் போய் அவங்களை பிடிச்சிட்டு வந்தேன்னா நமக்குள்ள இருக்க நம்பிக்கை ட்ரஸ்ட்ங்கிறது ஸ்ட்ராங் ஆகும்லன்பா. அது மட்டும் இல்லாம நருட்டோ கூட ஃபர்ஸ்ட் ஒக்காகேவோட அப்படியே காப்பியா இருக்க யாமட்டோ எப்ப பார்த்தாலும் அவன் கூட தான் இருக்கான். அவன் என்னோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்க்கு தேவைப்படுறான்பா. எனக்கு அவன் கிடைக்கலனா நான் ஜெட்ஸுவை வச்சு முடிச்சுக்கிறேன். அவன்ல சிலர் என்கிட்ட கொடுக்குறீங்களா? 10 டெல்ஸோட ரிவைவலுக்கு அது ஒரு தடையா இருக்காது, சத்தியமா சொல்றேன்பா. மாத்ரா உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் போலயே. எனக்கு தெரியும் ஒரோச்சிமாரு உங்களை சீக்கிரட்டா கவனிச்சானு. ஆனா அப்படிங்கவும் காபுட்டோ கிசாமையோட இன்டெல் படி அலைட் ஷினோபி ஃபோர்ஸ்ங்கிறது 80,000 பலம் கொண்டது. அவங்களோட மிலிட்டரி ஃபார்மேஷனுமே எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனா நம்ம கீ மிலிட்டரி பவர்ங்கிறது இந்த சைட்ல. ஜெட்ஸு தான் இல்லையான்னு கேட்பான். பிளாக் ஜெட்ஸு உனக்கு எவ்வளவுதான் தெரியும்னு சொல்லி கேட்பான். காபுட்டோ நான் கேதர் பண்ண டேட்டா அப்புறம் என்னோட நாலேஜ் படி என்னால ஜெட்ஸோட ஸ்ட்ரென்த்தை பல மடங்கு ஜாஸ்தி பண்ண முடியும்பா. ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு, என்ன அங்க போக விடணும்பா. டோபி என்ன பண்ண போற? இவனை நம்பலாமா என்னன்னு சொல்லி கேட்பான் ஜெட்ஸு. டோபி 9 டெல்ஸ் கொண்டு வந்தீங்கன்னா ஜெட்ஸ்ல உன்னை கொடுக்குறேன்பா. முன்னாடி போயிட்டு ஃபாலோ பண்ணுன்பா. ஒரு டோர் ஓபன் பண்ணி ரூம்குள்ள போவாங்க. கெட்டோ ஸ்டாச்சு இருக்கும். இதான் கெட்டோ ஸ்டாச்சுவான்ட்டு காபுட்டோ சிரிப்பான். மாதரா அதோ கீழே இருக்குன்ட்டு கூட்டிட்டு போவான். கீழே போனதுக்கு அப்புறமா காபுட்டோவை ஷாக் ஆகி அதுன்ட்டு பாப்பான். டோபி ஆமா அதேதான், அதான் ஹாஷிராமா செஞ்சு ஃபர்ஸ்ட் ஹோக்காகே. சண்டையின் போது செஞ்சுகிட்டு இருந்த எடுத்த வெறுமனை உயிரணுக்கள்ல இருந்து வளர்க்கப்பட்டதுன்பான். அதுக்கு கான்சியஸ் இல்ல, அது இப்ப இங்க விஷயம் இல்ல. நீ இன்ட்ரெஸ்டா இருக்க விஷயம் நமக்கு கீழே தான் இருக்குன்பான். காபுட்டோவை கீழே உட்காந்து பார்த்துட்டு அமேசிங்கா இருக்கு, எப்பல இருந்து ஆரம்பிச்சுன்னு சொல்லி கேட்பான். டோபி ஆனாலும் இதுல ஒரு ரிஸ்க் இருக்கு. நான் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சக்கராவை கெட்டோ ஸ்டாச்சுக்குள்ள இருக்க டெய்ல் பீஸ்ட் கிட்ட இருந்து எடுத்து தான் உருவாக்குனதெல்லாம். முடிஞ்ச அளவுக்கு இதை ப்ரிசர்வ் பண்ண பாக்குறேன். 10 டெய்ல்ஸோட ரிவைவல் தள்ளி போச்சுன்னா என்னோட பிளானுமே டிலே ஆகும்பா. காபுட்டோ மொத்தம் எவ்வளவுதான் இருக்குன்னு சொல்லி கேட்பான். இப்பதான் ஜெட்ஸு எத்தனை இருக்குன்னு காட்டுவாங்க. டோபி தோராயமா 1,00,000 அலைட் ஷினோபி ஃபோர்ஸ் உருவானதை காட்டுவாங்க. 5 நேஷனோட ஷினோபிஸுமே ஒன்னு சேர்ந்து வேலை செய்வாங்க. இந்த இடத்துல மோட்டோவை அனுப்பிச்ச பேர்டு இருக்கும். நமக்கு வந்த தகவல் படி நம்மளோட இன்டெல் லீக் ஆயிருக்குன்ட்டு சுச்சிக்காகே புது ஸ்ட்ராட்டஜி கொண்டு வரணும் பாரு. ஆனாலுமே அவங்களுக்கு அலைட் ஷினோபி ஃபோர்ஸோட விஷயங்கள் லீக் ஆயிருக்காது நமக்கு தெரியுங்க. விஷயம் தெரிஞ்சா இந்த சிச்சுவேஷனுமே பார்க்கப்படலாம். சில டிராப்ஸ் வைக்க ஈஸியா இருக்கலாம் பாரு. சொன்னோட ஐலாண்ட் விஷயத்துல என்ன பண்றதுன்ட்டு அது நகரக்கூடியதா இருந்தாலுமே நம்ம அசால்ட்டா இருக்க கூடாது. அங்க இருக்கிறது 2 ஜின்சுரிக்கிஸ். அவங்க தான் அவங்களோட டார்கெட். கண்டிப்பா அக்கட்சுக்கி அவங்களை தேடி வருவாங்கன்னு ரைக்காகே ஆல்ரெடி இப்படி வரட்ட சிச்சுவேஷன் வரும்ட்டு எஸ்கேப் ரூட் போட்டு தான் வச்சிருக்கேன். அதுக்குன்னு ஸ்பெசிபிக் ரூல் இருக்கு. கிளவுட் அதை மறைச்சுக்கும், எதிரியால கண்டுபிடிக்க முடியாதுன்னு பாரு. மிசுக்காகே அவங்க தேடியே வந்தாலும் ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன ஸ்பை டீம் தான் அனுப்புவாங்க. அவங்க லார்ஜ் ஸ்கேல்ல பாதிப்பு செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி கேட்பாங்க. காரா கிசாமே கண்டிப்பா ஐலாண்ட பத்தி மேப்ல மார்க் பண்ணிருப்பான் கோஆர்டினேட்ஸோட. நம்ம மூவ் பண்ணாலுமே அந்த ஏரியாவை தரவா சர்ச் பண்ணுவாங்க. கார்ட் டவுன் பண்ணிய கூடாது, ஃபோக்கஸ்டா இருக்கணும்பா. தேவைப்பட்ட ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் கூட அனுப்பலான்ட்டு மீ
மிஃபுனே பெரிய குழுவை மட்டும் டீம் அப் பண்றத எதிரி பார்த்துட்டா பிரச்சனை பெருசாயிரும்ட்டு எலைட்டா இருக்க சின்ன குரூப் அனுப்பலான் பாரு, சந்தேகம் வராதுன்னு பாரு. சுச்சிக்காக நான் வேணா போட்டுமான் பாரு. மிசுக்காக சுச்சிக்காக என்பாங்க. ரைக்காக ஓல்மேன் ஒனோக்கி எனக்கு எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இல்லைன்னு பாரு. சொன்னோட எனக்கும் பிரச்சனை இல்லைன்ட்டு காத்துல பறக்கிற உங்கள மாதிரியான ஆளு சீக்கிரமா அங்க போய் சேர்ந்துடலான்பாங்க. நிஜமானுமே இதை பண்ண போறீங்களான்னு கேட்பாங்க. சுச்சிக்காக காசைக்காக கவலைப்படாதீங்க, நான் ஓனோக்கி சுச்சிக்காக ஃபென் சிட்டர் ஆஃப் த ஹிடன் ஸ்டோன்னு பயப்பட்டிருக்காங்கன்ட்டு டேபிளை தட்டிட்டு எந்திரிக்கும் போது எப்பவும் போல முதுகு வலி வந்துடும். முதுகு போச்சேன்ட்டு கத்துவாரு. ஆஃப்டர் ஆல் நானே போறேன்ட்டு காரா நான் என்னோட சாண்டை யூஸ் பண்ணி சீக்கிரம் போயிடுறேன்பா. நானே போறேன்னு சொன்னேன்லடான்னு பாரு. சுச்சிக்காக திரும்ப முதுகு கிராக் ஆகிற மாதிரி இருக்கும் கத்துவாரு. இதுக்கப்புறம் மாதராவோட ஹைட் அவுட்ல காட்டுவாங்க. காபுட்டோ நீங்க 2 பேரும் ரிலாக்ஸ் பண்ணுங்க, நாங்க கிளம்புறோம்பா. கூடவே டேடராவோட இறந்த உடம்பு இருக்கும். சுச்சிக்காக அக்கட் சுச்சி அண்ட் குரோட்சுச்சியோட கடற்கரை ஓரமா இருப்பாரு. இதுல இருந்து கடல் தான், பறக்க தயாராகிக்கங்கன்னு பாரு. சுச்சிக்காக அக்கட் சுச்சி நான் திரும்பவும் பறக்க போறேன், செம்ம எக்ஸைட்மெண்டா இருக்குன்னு கத்துவாரு. குரோட்சுச்சி எக்ஸைட்மெண்ட்ல ஆகாதரா அக்கட் சுச்சி, நம்ம பேட்டிலுக்கு போறோம்பா. சுச்சிக்காக அக்கட் சுச்சியை தொடவும் பறக்கிற எபிலிட்டி வரும். சூப்பர் மேனோட பறந்து போவான். வேற லெவல்ல ஜாலியா இருக்கேன்ட்டு குழந்தைத்தனமா நடந்துக்காத பார்க்கவே அசிங்கமா இருக்குன்னு குரோட்சுச்சி. ஆனா மனசுக்குள்ள இப்ப சண்டைக்கு போறோம், மெச்சூரா நடந்துக்கணும், எக்ஸைட்மெண்ட் ஆகி குழந்தை மேல நடந்துக்க கூடாதுன்னு இருப்பா. அடுத்து நீதான் குரோட்சுச்சின்னு பாரு. சுச்சிக்காக வெக்கப்பட்டு இதை செஞ்சுதானே ஆகணும்பா. காபுட்டோவை காட்டுவாங்க. டேடராவோட உடம்ப வச்சு ரீஅனிமேஷன் ஜுட்சு பண்ணுவான். காபுட்டோ நீ முடிக்க போற, அதோட ஒரோச்சிமாரோட ஜுட்சுல இருந்து என்னோட டிஃப்ரெண்டா தான் இருக்கும், உனக்கு கம்ப்ளீட்டா பைண்ட் பண்ண போறது இல்ல டேடரான்பா. எனக்கு ஆர்ட்டை பத்தியும் பெருசா தெரியாது, அதே மாதிரி உன்னை பத்தியும் பெருசா தெரியாதுன்னு காபுட்டோ. டேடரா என்னோட ஆர்டிஸ்டிக் நிஞ்சுட்சுலாம் புரியதே கஷ்டம் தான்ட்டு நான் உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். ஆல்ரெடி ஒரு தடவை அல்டிமேட் ஆர்ட்டை பர்ஃபெக்ட் பண்ணிருக்கேன்ட்டு சிரிப்பான். இப்ப நான் ஆர்ட்டை கொஞ்சம் முன்னாடி கொண்டு போலான்ட்டு கத்துவான். காபுட்டோ நீ பேசுறத பார்த்தா கடைசியா ஒரு பிளாஸ்ட் பண்ணி அதை பத்தியா, ஆனா அது எந்த ஒரு சலசலப்பையுமே ஏற்படுத்தலையேன்பா. டேடரா நான் ஆல்ரெடி உன்கிட்ட சொன்னேன்ல, ஆர்ட்லாம் அவ்வளவு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது, இந்த விஷயங்கள்லாம் டைம் எடுக்கும், ரொம்ப டைம் எடுக்கும்பா. நருட்டோ ஒரு வழியே பேரடைஸ் ஐலாண்ட்ல இருக்க எல்லா அனிமல்ஸுமே கேதர் பண்ணிப்பான். எல்லாம் ஸ்ட்ரைட் லைன் ஃபார்ம் பண்ணுங்கடான்பா. இதை பார்க்கும்போது இந்த ஒரு மீம் இருக்கும்ல, கியூல வாடான்னு, அதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. நருட்டோ டனலுக்குள்ள போனோன்ட்டு கவனமா கேட்டுக்கங்க, நீங்க உள்ள போனோன்னுமே எக்கலாஜிக்கல் சர்வே ஸ்டார்ட் ஆயிரும்பா. எர்மாடிக்கோ நருட்டோ கொஞ்சம் அமைதியா இருப்பா. நருட்டோ கிங், கோலா, ஹிப்போ அப்புறம் பென்குயின் 4 பேருமே நருட்டோவை பார்ப்பாங்க. நருட்டோ தலையில கட்டு போட்டுருக்கா, தலைமை அடிச்சு காலி பண்ணியிருப்பான். என்னடா திரும்பவும் வந்து வாங்கணுமான்னு கேட்பான். அமைதியா திரும்பிக்குங்க. நருட்டோ எல்லா அனிமல்ஸுமே உள்ள கூட்டிட்டு போறதுங்க அது நினைச்சதை விட கஷ்டமா இருக்கேடான்ட்டு பார்த்துட்டு இருப்பான். கில்லர் பி நண்டு கூட சேர்ந்து ராக் பேப்பர் சிசர் விளையாடுவான். நீ நான் மோதிக்கிட்டா எப்பவுமே நான் மட்டும் தாண்டா ஜெயிப்பன்பாம்பி. யோ நண்டுக்கு இருக்கிறதே சிசர் மாதிரிதாயா, ராக் போட்டு ஜெயிச்சா. நருட்டோ ஆக்டபாப் ஸ்கிராப் 2 பேர் வந்து ஒழுக்க மாதிரியே லைன்ல நில்லுங்கன்னு கத்துவான். ஏமாட்டோ அக்காட்சுக்கு வர ஆபத்துங்கிறது இருக்கு. அந்த வகையில இப்ப ஜெயண்ட் டர்ட்டிலோட ஷெல்குள்ள எல்லா அனிமல்ஸுமே தாட்டி விடுறது நல்ல மூதான் பாரு. நருட்டோ நான் பேசுறது கேட்காத மாதிரி நடிக்காதீங்கன்ட்டு பி அப்புறம் கிராப் கிட்ட கத்திட்டு இருப்பான். எவோபா அதுன்னு மட்டும் இல்லாம நருட்டோ இந்த எக்கலாஜிக்கல் சர்வேங்கிற பொய் கதையையும் நம்புறான் பாரு. ஏமாட்டோ நருட்டோக்கு மட்டும் போற பத்தி தெரிய வந்தா விஷயங்கள் ரொம்ப மோசமாயிரும். இந்த நியூஸ் மட்டும் அவன் லைட் எடுத்துக்க மாட்டான், நேரா பேட்டில் ஃபீல்டுக்கே போயிருவான். நம்ம எப்படியாவது அவனை பாதுகாக்கணும். ஆஃப்டர் இந்த போரே நருட்டோவை பாதுகாக்கிறதுக்கு தானு பாரு. காபுட்டோவை காட்டுவாங்க. கிசாமே மேப்ல மார்க் பண்ண இடத்துக்கு வந்திருப்பான். கிசாமையோட இன்டெல் படி இங்க தான் எங்கேயாவது அந்த ஐலாண்ட் இருக்கணும்ட்டு ஒரு வேளை கிளம்பிட்டாங்களான்ட்டு பாத்துட்டு இருக்கப்ப சுச்சிக்காக சர்ப்ரைஸ் அட்டாக் வச்சிருப்பாரு. காபுட்டோக்குள்ளேயே சுச்சிக்காகையோட கை போயிருக்கும். காபுட்டோ அந்த பஞ்ச் லைட்டா தான் இருந்துச்சுன்பான். சுச்சிக்காக இவன் அவன்லன்ட்டு பாப்பாரு. என்ன திடீர் தாக்குதலுக்கு சுச்சிக்காகவே வந்து அட்டாக் பண்ணிருக்காரான்ட்டு பாப்பான் காபுட்டோ. சுச்சிக்காக உன்னை டெஸ்ட் பண்ண தான் வந்தேன், உன் ரெஸ்பான்ஸ் படி பார்த்தா நீ வெறும் க்ளோன் தான் பாரு. மனசுக்குள்ள இது மாதரா இல்ல போலன்னு திங்க் பண்ணுவாரு. அப்புறம்ட்டு அந்த பறவையின் டேட்டரா இங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லி கேட்பாரு. அவன் ரியல்ங்க தான் அஷ்யூர் பண்றான்னு காபுட்டோ. சுச்சிக்காக இருந்தாலும் நீ ஒரு கிளே க்ளோன்லன்ட்டு பாக்குறப்ப காபுட்டோட க்ளோன் இருக்கும் இல்லையா, அது டேட்ராவோட கிளே க்ளோன் தான். திரும்பி பாக்குறப்ப டேட்ரா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்ட்டு சிரிச்சுக்கிட்டே சுச்சிக்காக கிட்ட வருவான். உன்னை பார்த்து தான் ரொம்ப நாள் ஆச்சுன்னு பாரு. சுச்சிக்காக ரியல் காபுட்டோன் டேட்ரா தூரத்துல இருப்பாங்க. சுச்சிக்காக சுத்தி அவ்வளோ கிளே இருக்கு இல்லையா, மொத்தமா வெடிக்க வச்சிருவான் டேட்ரா. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த ஆர்டிஸ்ட் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிற எபிசோட தான் நருட்டோ ஷிப்புடன்லாம் எடுத்து பார்க்க போறீங்கன்னு நருட்டோ. இதுக்கப்புறமா ராக்லியோட சில்லி கிரானிக்கல்ஸ் பார்ட் 3 லீ பேட்டில் இருக்கிறத காட்டுவாங்க. காய் சென்ஸை திங்க் பண்ணி பார்ப்பான். காய் லீ கிட்ட தேவைப்படுறப்ப ட்ராகன் ஃபிஸ்ட்டை யூஸ் பண்ணணும், இதை சாப்பிடு, சாக்லேட் பாம் நல்ல குழந்தைக்கு மட்டும் தான் சாப்பிடணும்னு இருப்பாரு. அதை யோசிச்சு சரி காய் சென்சேன்ட்டு அந்த சாக்லேட் பாம் எடுப்பான். எதிரிக்கு லைட்டா அள்ளு விடும். லீ முழுங்கி இருப்பான். டென்டனை காட்டுவாங்க, குழப்பத்துல இருப்பா. காய் சென்ஸ் என்னாச்சுன்னு கேட்கவும் 2 பாம் வச்சிருந்தா உன்னை காணும்பா. லீ கிட்ட காட்டுவாங்க, வெடிச்சு சதறுவான்.